நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சிக்காக மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியிலே எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, தமிழகத்தில் தொடரும் கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும். தமிழ்நாட்டில் புதிய ஒரு அரசாங்கம் விஜய் அவர்களின் தலைமையிலே ஆட்சிக்கு வந்து சற்றேறக்குறைய வாரங்கள் கழிந்த பின்பு தமிழர்களின் மிகப்பெரிய மன கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற கோவை சம்பவத்தை குறித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான அரசியல் தலைவர்களும் மிகப்பெரிய கண்டனங்களையும் தங்களது பதட்டத்தையும் தெரிவித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு, பாலியல் பலாத்கார வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்ட நிகழ்வுகள் என்னானது, நடைமுறையில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகளை நாம் 2 முறையாக பார்க்க வேண்டும். ஒன்று, புதிய அரசுக்கான காலக்கெடு. 2, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்கொடுமைகளின், பாலியல் பலாத்காரத்தின், சட்ட கொடுமைகளின் சட்ட முறைமைகளை நடைமுறைப்படுத்துவதிலே ஏற்படுகிற சிக்கல். இந்த 2 அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சியை விவாதத்திற்கு கொண்டு போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தெரிவித்திருக்கிற ஒரு கடும் கண்டனத்தில் அவர்களது உற்றார் உறவினர்களுக்கு கடுமையான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறவர், 10 வயது சிறுமி வியாழக்கிழமை இரவு காணாமல் போன நிலையில் இந்த கொடூரமான கொலை மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிறுமியின் மரணத்திற்கு காரணமானவர்களை யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளராக அவர் தனது நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு அரசிற்கு பரிந்துரை செய்திருக்கிற அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மனிதநேயமற்ற, மன்னிக்க முடியாத குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போன்ற அனைவருமே இதற்கான தங்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து நீண்ட நெடிய விவாதத்தை நடத்துவதற்கு திராவிட ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு துரைக்கண்ணா, அதை போன்று காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் ஐயா ராஜாராம், அதை போன்று திரு மின்னல் ரவி அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு திரு ராமன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கிறேன். முதலில் நம்முடைய காவல்துறை ராஜாராம் சார், இப்போ இந்த விஷயத்தை உண்மையிலேயே உளவியல் ரீதியாகவும் தமிழ்நாட்டில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு அச்ச சூழ்நிலையும் இருக்கிறது. இதை எப்படி நாம் எடுத்துக்கிடலாம்? இது எந்த அடிப்படையில் ஒரு பெரும் கொந்தளிப்பு காணப்படும்? அதாவது சமீப காலங்களில் இந்த போதை வஸ்துக்கள், கஞ்சா, போதை பவுடர், இந்த பழக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த போதை வஸ்துக்களை அவங்க உட்கொண்டால்தான் அவங்க வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதில் இளைஞர்கள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள் கூட அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ இந்த கோவை சம்பவத்தை பொறுத்தவரை இந்த போதையின் பாதையில் தான், இந்த கஞ்சா அடிச்சுட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறான் அந்த கார்த்திக் என்ற அந்த மனித மிருகம். அந்த சம்பவத்தை நினைச்சாலே நெஞ்சு கொதிக்குது. 8 கோடி தமிழர்களும், ஏன் 130 கோடி இந்தியர்களும் இந்த செய்தியை கேட்டு அப்படியே அதிர்ந்து போயிருக்காங்க. ஒரு 10 வயசு சிறுமி தன் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கிறா. அவளை சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய கொலை செய்திருக்கிறான். கொலை செய்து அந்த பாடியை கொண்டு போய் ஒரு குளத்து கரையில் கொண்டு போட்டிருக்கிறான். இதை இவன் கூட தங்கி இருக்கிற மோகன்ராஜ் அப்படிங்கிறவனுக்கு தெரியும். அவன் 2 வீலரில் தான் கொண்டு போயிருக்கிறான். இந்த சம்பவத்தை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தையை காணும்னு சொல்லிட்டு அவங்க தாயார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம், பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களும் அவங்க கூட சேர்ந்து தேடுறாங்க. எவ்வளவு கொடூரமான மனித மிருகங்கள் இவங்க. கொலையாளி ரேப் பண்ணி கொலை பண்ணி பாடியை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு
இவனும் தெரியாத மாதிரி தேடுறான், அவன் நண்பனும் சேர்ந்து தேடுறான். அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து தான் இவன் தான் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் விளையாடி இருந்த மற்ற குழந்தைகளையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தான் கூட்டு போனான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதன் பேரில் அவங்க 2 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிக்க போகையில் இந்த கார்த்திகை வந்து மேலேருந்து கீழே விழுந்து 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்து வலது கையும் வலது காலையும் அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இன்னொருத்தனை மோகன் ராஜா ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கான். அந்த குழந்தையோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் தான் தெரியுது அவங்க பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ கொடூரமான சம்பவம்! ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை எப்படி தான் வந்து ஒரு செகண்ட் அவங்க தாய் வந்து வீட்டுக்குள்ளே படுத்திருக்காங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. தகப்பனார் வந்து ஏதோ கூலி வேலைக்கு, அதாவது கொத்தனார் வேலைக்கு போயிருக்காரு போலது. இந்த குழந்தை வந்து வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு, தம்பி கூட. அந்த சமயத்தில் இவன் வந்து இதை மாதிரி கூட்டு போயிருக்கான். அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் அவன் குடி வந்திருக்கான், இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே. இதில் அந்த மோகன்ராஜுங்கிற அக்யூஸ்டு, அவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் இருக்கு, அந்த பெண்ணுக்கு கூட இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தால விசாரணை போயிட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், அதாவது அவங்க வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் காஸ் ஆஃப் டெத், எதனால உயிரிழந்தாள் அந்த சிறுமி அப்படிங்கிறத வந்து அந்த ஒப்பீனியன் இன்னும் கொடுக்கல. அது வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை டிஜிபி போயிருக்காங்க, அடிஷ்னல் டிஜிபி லாண்ட் ஆர்டர் போயிருக்காங்க, எல்லாரும் போயிருந்தும் அந்த குழந்தைக்கு நடந்த அந்த ஒரு கொடூரமான சம்பவங்கிறது அது நிச்சயமாக அதை வந்து ஜீரணிக்க முடியல. அது சட்டத்தில், போக்சோ சட்டத்திலையும் அதே மாதிரி பிஎன்எஸ் சட்டத்திலையும் குறிப்பிடப்பட்ட மேக்சிமம் தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை, அதை வந்து விரைவில் வழங்கணும் எங்களுக்கு. சரி, துரைக்கண்ணா சார், இப்போ உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இது வந்து சாதாரணமான விஷயமா எடுக்க முடியாது, உளவியல் ரீதியாக பெரிய பாதிப்பு. இப்போ நாம் கண்டனம் தெரிவிப்பது, தமிழ்நாட்டில் தலைவர்கள் பேசுவது ஒரு பக்கம் உண்டு, எல்லோரும் அதுதான் நாம் செய்ய முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதை அரசியலாக்குறது ஒரு பக்கம் நடக்கும். ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பெண்களின் பாதுகாப்பு, புதிய ஆட்சியில் 30க்கும் மேற்பட்ட விரும்பத்தக்காத சம்பவங்கள்னு உதயநிதி இன்னைக்கு சொல்லியிருக்கார், ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்போ இதை மாதிரி நடக்கிறதுக்கு இந்த அடிப்படைத்துவமான சட்ட முறைமைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். கடும் போக்காக நடப்பவர்களுக்கு இதில் மாற்றம் இல்லாமல் இது தொடரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பொதுக்களத்தில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிகுந்த வருத்தத்துக்குரிய சம்பவம் இல்லை, மிக அதிர்ச்சிகரமான மிக வேதனைக்குரிய விஷயம்தான். அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 10 நாட்கள் தான் ஆகுது. இது திமுக காலத்தில் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை என்பது ஒரு தொடர்கதையாக இருந்தது. நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக தான் இப்போவும் இது நடைபெற்று வருகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம், கடமை, மிகப்பெரிய பொறுப்பு தாவேகாவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் தான் இது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும் இந்த மகளிர் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையுமே ஒரு தமிழகத்தின் தலையாய பிரச்சனையாக கருதி இதுக்குன்னு ஒரு சிறப்பு குழுவே, நீங்கள் அந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகளை போட்டு ஒரு பெரிய டீமே செட் பண்ணி மண்டல வாரியாக கூட போட்டு இருக்கிற அதிகாரிகளை நம்ம சரியான வழியில், திசை வழியில் கொண்டு செலுத்தணும். அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், காவல்துறை ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இல்லை, கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு சுதந்திரமாக அரசியல் தலையீடின்றி செயல்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போதைப் பொருளை முழுவதுமாக ஒழிக்காத வரையில் இந்த சம்பவங்கள் நிச்சயமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ அவர் புதிய ஆட்சி தாவேகா வந்த உடனே முதல் நடவடிக்கையான ஸ்பெஷல் ஸ்குவாட், அதான் இப்போ அந்த சிறப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு படை போட்டார், போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்குன்னு தனி அமைப்பு போட்டார். அந்த 3 கையெழுத்துக்களில் இது 2 முக்கியமான கருத்து. இப்போ இதில் வந்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து இந்த மகளிர் பாதுகாப்பில் ரொம்ப தீவிரமாக தீர்க்கமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க அனைத்து மகளிர் காவல் நிலையமும் கொண்டு வந்து பெண்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க தயங்குகிறார்கள் என்பதனால் அவங்களுக்குன்னு மகளிர் காவல் நிலையங்களை அங்கங்கே அமைத்து பண்ணாங்க. பெண்கள் கமாண்டோ படையின்னு அமைச்சு பெண்களுக்குமே
இந்த பாதுகாப்பு விஷயத்தில் மிக தீவிரமாக இருக்கணும். அந்த டெல்லி நிர்பயா பிரச்சனைக்கு பிறகு ஒரு 10-13 விதமான திட்டங்களை அமுல்படுத்தி மிக தீவிரமாக அவங்க அந்த பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு விஜய் அவர்களுமே இதில் மிக தீவிர கவனம் செலுத்தணும். ஏன்னா மிக கடுமையான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நம்ம ஐயா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை சொன்ன மாதிரி ஆண்டு கணக்கில் இழுத்துட்டு போகாமல் சரியான நேரத்தில் உரிய முறையில் விசாரித்து உரிய தண்டனைகளை, மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதுதான். இப்போ விஜய் வந்து வேதனையோட அறிக்கையை வெளியிட்டார், முதலமைச்சர் விஜய். அப்படியுமே இல்லை துரைக்கண்ணையா, இப்போ அவருடைய குடும்ப நண்பர்கள் ஆரம்பத்தில் முதலமைச்சருடைய அந்த அறிக்கை தாமதமாகிறது தங்கள் மனக்குறைவை தெரிவித்துக் கொண்டார். காலை களத்தில் நடந்தது, நேற்று இன்றைய நடந்த சம்பவத்துக்கு பின்பு. இப்பொழுது அவர் உடனடியாக இதை சொல்லியிருக்கார். இந்த தாமதத்துக்கு அவர் எந்த அடிப்படையில் அவர் அந்த தாமதம் ஏற்பட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது பொதுவாகவே விஜய் அவர்களுடைய கட்சி தொடங்கின காலத்திலிருந்து ஒரு பெரிய அளவில் தீவிரத்தன்மையோடு எதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் உடனடியாக அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதனுடைய நீட்சியாக நீங்கள் ஒரு முதலமைச்சர் என்பவர் அடுத்த வினாடியே, இந்த சம்பவம் நடந்த அடுத்த வினாடியே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவங்க போயிட்டு இது தொடர்பான இந்த அறிக்கை என்பது உடனடியாக வந்திருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது அறிக்கை வருகிறது, அறிக்கையில் கட்டுப்பாடு சிரிப்போம். அடிக்கடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வார், நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், நாங்கள் விடமாட்டோம், சமூக விரோதிகளை விடமாட்டோம், ரவுடிகளை ஒழித்து கட்டுவோம் அப்படின்லாம் பேசுவாங்க. நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாமே போயிடுச்சு. அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சமூக விரோத சக்திகள், ரவுடிகள் பெருகி போயிட்டாங்க. கட்சிக்காரங்களே கூட பல செயல்களில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ பொது வழிகளில் சமூகம் திருந்தணும். இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். இந்த இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அப்பாவை கொள்கிறான், அம்மாவை கொள்கிறான், சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் போயிட்டு இருக்கவனை வெட்டுறான். ஒரு வியாபாரிகிட்ட ஒரு பழம் வாங்கிட்டு காசு கேட்டால் அவனை வெட்டுறான், குத்தி குழப்பையே பண்ணிட்டான். நம்ம வேலூர் பக்கத்தில் ஒரு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆக இந்த செயல் என்பது நீங்கள் ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார், நிறைய காவலர்கள் காலியிடம் இருக்குது, அது எல்லாத்தையுமே காலியிடங்களை எல்லாம் நிரப்பி ஒவ்வொரு மண்டல வாரியாக இதுக்கு ஒரு சிறப்பு குழுவை நியமித்து அந்த சம்பவம் நடந்தவுடனே உடனடி தண்டனை, சம்பவம் நடக்காமல் தடுப்பதற்கான அந்த விழிப்புணர்வு விஷயத்தையுமே அங்கங்கே காவலர்கள், சமூக ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரியில் படிக்கிறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இவர்களை வைத்து அந்தந்த பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு முகாமிகள் நடத்தணும். பள்ளி கல்லூரிகள்லையுமே இந்த ஒழுக்கம், அந்த போதிப்பு என்பதுமே முன்னெல்லாம் நீதி போதனை வகுப்பு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த அரசு இன்னும் தீவிரமாக சட்டம் ஒழுங்கு, மகளிர் பாதுகாப்பு என்பதை பிரத்யேகமாக எடுத்து முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். இப்போ காவல்துறையிட்ட ராஜாராம் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம விருந்தினர்கிட்ட போகலாம். இப்போ பொதுவாக நாம் பேசுகிறோம், பலாத்காரம் என்பது, போதைகள் என்பது நடக்கத்தான் செய்யுது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, அடிப்படைத்துவமான கட்டமைப்புகள் இருக்குது பாருங்கள், சட்ட நிலைமை புனமைகள், அதில் மாற்றம் கொண்டு வராத அளவிற்கு அதே சட்டம் தான். இப்போ திமுக கவர்மெண்ட்டில் அதே சட்டம் தான், அதே காவல்துறை தான், அதே இன்ஸ்பெக்ஷன் தான், எல்லாமே அதே தான் நடக்குது. இப்போ என்ன மக்கள்கிட்ட இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த போது கேட்கிற போது அடிப்படையில் மாற்றம் கொண்டு வரணும். கடுமையான சட்டங்கள், உடனடியான விசாரணைகள், ஜுடிஷியரும் அரசாங்கமும் இணைந்து போன நடவடிக்கைகள், ஸ்பெஷல் ஸ்குவாட் என்கொயரி, இப்படி வந்தால் தான் தவறு செய்வர்களுக்கு தப்பு வரும். அதே காவல்துறை, அதே சட்ட வடிவு, இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்போது நம்ம காவல்துறையில் அதே 1,34,000 காவலர்கள் தான் இருக்காங்க. அதில் பணியிடங்களில் கொஞ்சம் ஒரு 10,000 வேக்கன்சி இருக்குது. ஆனால் அதிகாரிகளும் அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஆட்சிகள் மாறும்போது அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை மாற்றி கொண்டு வருவாங்க. இதில் தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தவறுகள் நடக்கணும்னு சொல்லி எந்த ஆட்சியும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் கூட இப்போது 2011 மேடம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, தவறு செய்கிறவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அதே மாதிரி செங்கிலி பறிப்பு சம்பவங்கள் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருந்தது 2010 அந்த சம்பவங்களில். அவங்கெல்லாம் ஆந்திராவுக்கு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி தவறு செய்கிறவங்க மேலே நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த புது ஆட்சி 10 நாள் தான் ஆயிருக்குது.
10 நாள் அவங்க வந்து ஆட்சி அந்த அதிகாரிகள் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. நான் அவங்கெல்லாம் செட் ஆகணும், எந்தெந்த அதிகாரி எந்த இடத்துல இந்த போஸ்ட்டில் அவங்க செட் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, ஏற்கனவே போடுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங். அதில் வந்து இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது, இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்கள் சொல்லுங்கள், நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் சொல்லுங்கள், இனிமேல் இது மாதிரி நடந்தால் அதுக்கு காரணமானவங்க மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, முதலமைச்சராக நம்ம புரட்சித் தலைவர் அவங்க வந்தப்போ என்ன சொன்னார், என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், ஏன் என் மனைவியாக இருந்தாலும், இந்த அரசு இந்த நடக்கக்கூடிய அந்த அரசாங்க பிரச்சனைகளில் எதுலேயும் அவங்க தலையிடக்கூடாது. அவங்க எந்த நிர்வாகத்திலையும் தலையிட்டால் எனக்கு உடனே சொல்லுங்க, கண்டிப்பாக நான் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அவங்களோட கிளாரிட்டியை காட்டுறதுக்கு. இதை கண்டு தவறு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்போ என்ன அப்படின்னா, சட்டம் நீங்க சொன்ன மாதிரி சட்டம் அதே சட்டம் தான் இருக்குது, அதே போலீஸ், ஆமா, அதே கட்டமைப்பு தானே. ஆமா, ஆனா தவறு செய்யறவனுக்கு அவன் மனசுல பயம் இருக்கணும். ஆஹா, இது செஞ்சா நம்மள விட மாட்டாங்க, போலீஸ் நம்மள சும்மா விடாது, நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அது இல்லாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, போதை ஒண்ணு, ரெண்டாவது சமூக வலைத்தளங்கள் ஒண்ணு, மூன்றாவது வந்து சினிமா. இன்னைக்கு வந்து 10 பேரை கதாநாயகன் வெட்டி கொள்றாரு, ஆனா அவரை போலீஸ் பிடிக்காது, அவர் நீதிமன்றத்து மூலம் நிறுத்தப்பட மாட்டார். அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் இதை மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நிர்பயா கேஸ் சார் சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 பேருக்கும் தூக்கு தண்டனையை விசாரணை நீதிமன்றம் வழங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தூக்குல போட வேண்டியதானே, அப்பீல் போடுறாங்க. அப்பீல் போய் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் வந்து இவங்க வந்து ஜனாதிபதிக்கு கருணை மனு கொடுக்குறாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் இவங்க மாறி மாறி திருப்பி அப்பீல் பண்ணி 7.5 வருஷம் கழிச்சு தான் அவங்கள தூக்கில போடுறாங்க. அந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்கு 7.5 ஆண்டுகள் ஆகுது. அந்த 7.5 ஆண்டுகளில் கடைசி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்கில போட போறாங்க. முதல் நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சட்டத்தில் அந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கிறதுனால நம்ம இந்திய நாட்டு சட்டத்தில் என்ன சொல்றாங்களா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது, நல்லதுதான். ஆனா அந்த 1000 குற்றவாளிகள் தப்புகிறாங்க அப்படின்னா தப்புறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்தின் கோட்டையில் போந்து இவங்க தப்பிச்சு வராங்க. அப்படி வரையில இவங்க சினிமாவிலையும் பார்க்குறாங்க, சமூக வலைத்தளங்களையும் பார்க்குறாங்க, அவங்க வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துடுது. அந்த மனோதைரியத்தினால தான் போலீஸை கண்டோ அதே மாதிரி கோர்ட்டை கண்டோ அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன் அவங்க மனசாட்சியை கண்டு கூட அவங்களுக்கு பயம் இல்லை, சரி, அவங்க பெற்றோர்களை கண்டு அவங்களுக்கு பயம் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பொதுவான விஷயத்தை சொன்னாலும், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லா, இப்பொழுது அமல்படுத்தக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களும் இவற்றிலே இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய சவால் தான். 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்ததோ அதே போன்று இப்போது அதன் நீட்சியாகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இதை வந்து இந்த சட்டத்தால் ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த முறையால் இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை போக்சோ வழக்கு, போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின்படியும் அதே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎன்எஸ் சட்டம் புதுசாக மாற்றி ஐபிசி போகலாம். இந்த 2 சட்டத்தின்படியுமே அவங்க அந்த அக்யூஸ்டுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படலாம். அது அரிதான சூழ்நிலையில் தான் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வழங்குறதுக்கு காரணங்கள் இருக்கு. இதுல காவல்துறை செய்ய வேண்டியது என்னன்னா, சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போடணும், சாட்சிகளை கூண்டில் ஏற்றி சாட்சியம் சொல்ல வச்சு நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுல வந்து இவங்க உறுதியா சுறுசுறுப்பா செயல்பட்டாங்கன்னா உடனே கிடைக்கும். அரபு நாடுகள்ல பாருங்க, இது மாதிரி சம்பவம் நடந்தா 1 மாசத்துக்குள்ள தண்டனை வழங்கிடுறாங்க. அது வந்து சிஸ்டமே மாற்றம். ஆமா, அந்த மாதிரி நம்மகிட்ட இல்ல. அதே மாதிரி சிங்கப்பூர்ல பாருங்க, 1 மாசத்துக்குள்ளே தண்டனை வழங்கிடுறாங்க, 3 மாசத்துக்குள்ள தண்டனை நிறைவேற்றப்பட்டு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, நம்ம சட்டத்துல இல்ல. ஏன்னா நம்ம பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல அதிக அளவுக்கு ஜனநாயகம் நாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுங்கிறது இன்னொரு அடுத்த விஷயம். அதனால நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. வணக்கம் திரு ராமன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா, இப்போ இந்த பிரச்சனையில் இப்போ சட்ட முறைமைகளெல்லாம் பேசியாச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பது, முதலமைச்சருக்கான பொறுப்பு என்ன? இப்போ வந்து 1 வாரம் தானே ஆகுது, 1 வாரம் 10 நாளாக வைத்துக்கொள்ளுங்கள், அதே நீட்சி அதே இதில் இருக்குது. இன்றைக்கி திரு உதயநிதி ஸ்டாலின் 30க்கு மேற்பட்ட விரும்பத்தகாத சம்பவங்கள் ஆட்சி வந்த பிறகு நடந்திருக்குங்கிறார். அதை எதிர்கட்சியாகத்தான் செயல்படுவார்கள். இப்போ திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கார். பொதுவாக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர் வெளியே வந்து பேச வேண்டும். பொதுவாக ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு மக்களினுடைய கோன் எந்த வழியோ குடிகளும் அந்த வழியே, நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன், அந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்.
இது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய உறவினர்கள் கூட சிஎம் கொஞ்சம் லேட்டாக தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி. இல்லை, பொதுவாக சொல்லுவாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது சொன்னார், நான் இப்போ தான் பதவியேற்றிருக்கிறேன், திட்டங்களை ஒளிவைக்கிறது கொஞ்சம் காலதாமசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் லேட்டாக ஏன் கொடுத்தார் என்றால், இந்த தாவேக ஆட்சி வந்து ஏற்கனவே திமுக அண்ணா திமுக மாதிரி இவங்க பேசிக்கிலே இருந்து அனுபவப்பட்டு ஆட்சியில் உட்காந்த உடனே ஒரு செகண்டில் வந்து 1 ஹவரில் உடனடியாக உளவுத்துறை கொடுத்து என்ன ரிப்போர்ட்னு எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் அது இப்போ கொஞ்சம். ஏன்னா இப்போ என்ன விஷயம்னா, இவங்க வந்து யாரை நம்புறதுக்கு, யாரை நம்பக்கூடாது, யாரை போடலாம், யாரை எடுக்கலாம் என்பதை அரசு துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல யாரை போடலாம் என்பது அவங்க இன்னும் முழுசான ஒரு வரைமுறைக்கு இன்னும் கொண்டு வரல. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி அவர் கொடுத்துருக்கிற அறிக்கை முதல்ல கொடுத்துருக்காரு, குற்றவாளிகளை தப்பப்பட மாட்டோம், ஒருபோதும் தப்பப்பட மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த சூலூர் சம்பவத்தில் பார்த்தீங்களா, அண்ணன் ராஜாராமன் தெரியும் நினைக்கிறேன், 1990 ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூலூர் சுப்ராவு நரசிம்மன் என்பவருடைய பேரனான ஜமீன்தார் குடும்பம் சூலூர் சுப்ராவுடைய அந்த அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அதாவது அந்த கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா பிரபலமான குருசாமி பிள்ளை என்பது மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் அந்த காலத்தில். அவருக்கு மகளான ரத்னாபாய் மீது காதல் கொண்டு இந்த சுப்ராவை கடத்தி கொண்டு இந்த குருசாமியை கடத்தி கொண்டு கண்டந்துண்டமாக விட்டு கொன்னே போட்டார். அந்த கொலை வழக்கை ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தான். 106 ஆண்டுகள் இன்றைக்கும் நடந்தது. மிகப்பெரிய பரபரப்பாக பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அது பேசப்பட்ட இது. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பார்த்தோன்னா 2026 இன்றைக்கி வந்து சூலூரில் இன்றைக்கி ஒரு 10 வயசு சிறுமி கற்பழிச்சாக பண்ணியிருக்காங்க. கொடூரமான நிலைமை இருக்குது. அண்ணன் ராஜாராமனும் துரைக்கருணாபுரம் சொல்கிற மாதிரி முழுக்க நாட்டில் இப்போ வந்து யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. நன்னறி கேள்வி என்பது கிடையாது. தேசபக்தி என்பது கேள்விக்குறி, தெய்வபக்தி என்பது கேள்விக்குறி. நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கன்ற நிலைப்பாடு இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ வந்து ஆட்சியில் வரக்கூடியவர்கள் ஒரு கட்டமைப்பு, இப்போ எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் எப்படி மக்கள் இது பின்பற்றாங்க, விமானத்தில் ஃப்ளைட்டில் ஏறும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய் எல்லாமே செக்அப் பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடியவர்கள், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கட்டமைக்கக்கூடிய அந்த அரசு துறை அதிகாரிகள் எப்படின்னு கேட்டிங்களா, 2016க்கு முன்னால் ஒரு பாதுகாப்பு இருந்தது. 2016க்கு பிறகு இப்போ என்ன வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி மனநிலை எப்படின்னா, ஐயா ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி, இவ்வளோ தானே இருக்குது. இவர்களுடைய பாதுகாப்பு, இவங்களுடைய மாநிலத்தினுடைய பாதுகாப்பு. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஸ்டேஷனில் போட்டிருக்காங்கன்னா முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வந்து அந்த கண்ணக்கோல்னு சொல்லுவாங்கள்ல சார், அது மாதிரி கொலைக்காரன் யார், கொள்ளைக்காரன் யார், வழிப்பறி, ராவ்பறி, 420, ஸ்நாச்சிங், கிட்னாப், இந்த மாதிரி ஆட்களை வந்து உளவுத்துறை மூலமாக இன்ஸ்பெக்டர் ஐஎஸ் மூலமாக இது பண்ணி கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி இன்ஸ்பெக்ஷன் போவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, ஃபுல்லாக பட்டல் வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. இதுதான் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல். ஒரு டிஎஸ்பிக்கு 3 ஸ்டேஷன் கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி மாவட்ட எஸ்பி, மாவட்டத்தில் 38 மாவட்டத்தில் 38 எஸ்பி இருக்கிறாங்க. மாநகரத்தில் மாநகர கமிஷனர், புறநகர் கமிஷனர், எஸ்பின்னு இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, மொழி தெரியாத பல அதிகாரிகள் இங்கே வராங்க. இவர்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய குற்றப்பின்கள் என்ன ஏது என்பது களப்பணியில் ஆய்வு பண்ணுறது கிடையாது. வராங்க, ஒரு நிகழ்ச்சியை கூப்பிடுறாங்க, ஏசி உட்காந்துருக்கிறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, போயிட்டுருக்காங்களே தவிர்த்து அந்த மாவட்டத்தினுடைய உண்மையான குற்றம் என்ன, குற்ற நிலை என்ன தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா ஐயா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே குமரி மாவட்டத்தினுடைய எஸ்பி டாக்டர் ஸ்டாலின் மட்டும்தான் இன்றைக்கி அங்கே மக்களை விசாரித்து பாருங்கள். கேரளாவில் மண் கடத்த முடியல, கனிமவள கொள்ளை முழுக்க தடுக்கப்பட்டுள்ளது. குற்றம் இன்றைக்கி அவரை வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் அனைத்து ஜாதி மதம் இனம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு ஸ்டாலின் எஸ்பியை மாற்றக்கூடாது என்ற நிலையில் இருக்கிற காரணம் மக்கள் மத்தியில் அவர் இடம் பெற்றிருக்காருன்னா சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கிறாரு? ஏன் அந்த மாதிரி மற்ற டிஎஸ்பி எஸ்பிக்கு வர மாட்டேங்குதுன்னா இங்கே அரசியல் உள்ள காரணம் என்றால் வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல 90% ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை வைத்து பிடித்து கொண்டு காக்காய் பிடித்து தங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய பவர்ஃபுல் இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து போஸ்டிங்கில் இருக்குன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அந்த மேலிடத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு அன்போ போட்டுக்கின்றால் எப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஏழைகளுக்கு ஒரு நியாயம் இருக்குன்னா சொல்லுங்கள். அதுக்காக தான் விகே சசிகலாமா சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது, ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையா, என்னதான் துன்பப்பட்ட நம்ம இந்த மக்களுடைய துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும்
இதுக்கு என்ன நிலைப்பாடு என்றால் கேள்விக்குறியான நிலைப்பாடு. காரணம் என்றால் காவல்துறைகள் முன்னால் உள்ள காவல்துறை அதிகாரி என்பது வேறு, இன்னைக்கு உள்ள காவல்துறையில் எல்லாரும் கிடையாது. அதுக்காக தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உள்ள மேற்கோள் காட்டினேன் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணம் என்னவென்றால் அவர்கள் அதுக்குள்ள நிறைய நாங்கள் தளத்தில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை என்ற நிலைப்பாடை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். ரெண்டாவது பேசும்போது கழக நிர்வாகி மின்னல் ரவி சார் வாங்க சார். இப்போது நம்முடைய ஆளுமைகள் புதிய ஆட்சியில் இப்பொழுது எல்லாரையும் மனவேதனைப்படக்கூடிய தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சோக நிலை. இந்த பாலியல் பலாத்காரம் குறித்து தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பெரிய குறை இருந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த சம்பவம் தொடர்கிறது. இதுக்கான காலம் எல்லாம் இருக்கிறது. தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக சார், தமிழ்நாட்டில் பொதுமக்களும் சரி தாய்மார்களும் விரும்பக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. 1977 புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு இந்த பாலியல் தொழில்ன்றதுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதன் பிறகு தலைமையேற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரான பிறகு இந்த பாலியல் தொழில் கிடையாது. ஏன்னு கேட்டால் கோட்டூர்புரத்தில் ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சவங்களே 5 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க அம்மா. அவங்கள என்கவுண்டர் பண்ணது அன்றைக்கி இருந்த ரவுடிங்க, அந்த பாலியல் பலாத்காரம் போதை விற்பனை செய்கிறவங்கன்னா அதை அடுத்த மாநிலத்துக்கு ஓடிட்டாங்க. இப்போது அதுக்கப்புறம் அந்த திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் கலாச்சார வியாபாரங்கள்லாம் ரொம்ப அதிகமாகி அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ தான் முடிஞ்சிருக்குது. புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்கார். இந்த நடந்து இந்த 10 நாள் கூட அவ்வளோ முதலமைச்சர். அது கூட இந்த கோவையில் வந்து ஒரு 10 வயசு குழந்தைய வந்து இது போல் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடும் பயணம் செய்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். இதுபோல் வந்து மனிதநேயமில்லாத நடக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இப்படி குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய கண்டனத்தையும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தொடர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் வந்து இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் தான் இது போல் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் ஒரு குறைவதுக்கு காரணம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டிஜிபி போயிருக்காரு. அங்கே இருக்க கமிஷனர் எஸ்பிலாம் அங்கே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அதில் அந்த தவறு செய்த 2 பேரை பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் சார் சொன்ன போல் ஒருத்தர் வெஹிக்கிள் கொடுத்தவர், ஒருத்தர் ரிட்டர்ன் போனவர். பக்கத்து வீட்டில் வந்து யாருக்கு பதிலே சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மரியாதைக்குரிய காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. இனி இது குறை வேணும் என்று சொன்னால் முதலமைச்சர் இறங்கி பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது தான் எனக்கு. சரி, திரு துரைக்கண்ணா, இப்போது இந்த சம்பவத்தை தாண்டி நான் பார்க்கிறது ஒரு பத்திரிகையாளனாக இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கணும். முதல் சேலஞ்சு வந்து சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்குங்கிறது போதையெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது, பாலியல் பலாத்காரம் மொத்தத்தில். 2வது விஷயம் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அது பெரிய சேலஞ்சு. 3வது இன்று அமர்ந்திருக்கிற நேரத்தில் $1 விலை 97 ரூபாய் 60 போயிட்டு. இந்தியாவில் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? மத்திய அரசில் நிதி கிடையாது, அப்படி ஒரு சூழல். 4வது சமூக நல்லிணக்கம். இந்த 4ம் மக்கள் எதிர்பார்த்த தாவேகாவினுடைய முதல்வருக்கு பெரிய சேலஞ்சு. இதை நீங்கள் மறுக்கலாம் அல்லது உங்கள் பாலிசியில் அதை எதிர்கொள்ளலாம். இல்லை, 100க்கு 100 சரியான பார்வை. இந்த அரசுக்கு ஏராளமான சவால்கள் இருக்கிறது. அதில் 4 நீங்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறீங்க, அது உண்மைதான். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கிற பொழுதே கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடன். முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முதல் உரையிலேயே இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறார். கஜானாவை தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கஜானா காலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் தொகையை சொல்கிறாரு. இது தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து அதன் பிறகு நான் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தேனோ அதை நான் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ கடந்த ஆட்சி காலத்திலேயே இந்த நிதி மேலாண்மைக்காக, நிதி பெருக்குவதற்காக ஒரு குழுவெல்லாம், நிபுணர் குழுவெல்லாம் போட்டாங்க. அதை தாண்டி பல்வேறு குழுக்கள் போட்டு குழுக்கள் அரசாங்கமே நடந்தது. அதில் எதுவுமே உருப்படியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அப்போது வாக்குறுதி கொடுத்த இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த வெளியில் போகிற அரசுக்கு வர வேண்டிய வருமானம் திசை மாறி எங்கோ போயிட்டுருக்கு, அதை தடுத்து அரசுக்கு கொண்டு வந்தாலே இதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியும்னு சொல்கிறார். எவ்வளவுனா ஆண்டுக்கு ஒரு 4.5-4.75 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு.
ஆனால் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஐயா சுபியான் அவர்கள் தான் அதை பதிவு பண்ணீங்க. எவ்வளவு அந்த வாக்குறுதிக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த சூழலில் இவரால் முடியாது. அதனால தான் வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து விட்டு நான் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்குறேன். குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்லையாவது 1-2 அறிவிப்புகளை மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அது என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். மிக முக்கியமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ முன்பெல்லாம் நாங்கள் சிறுவயதாக இருக்கிற அந்த 60-70களில் அந்த சிவப்பு தொப்பி போட்டு முறைன்னு அரக்கால் டவுசர் போட்டு அந்த பூட்ஸ் இருக்குல்ல அதில் கீழே குதிரை லாடை வச்சு அடித்து சரக்குன்னு நடந்து வருவாங்க. போலீஸ் பயந்து ஓடுவாங்க பசங்க எல்லோருமே போலீஸ் அப்படின்னாலே. இப்போ காவல் நம்ம நண்பன் அப்படின்னு தோளில் போட்டுட்டு பசங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறான். காவலருக்குள்ளேயுமே அந்த ஒரு கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சிஎம் விஜய் நேற்று கோட்டையில் சுற்றி பார்க்க போகிறாரு. இந்த பெண் காவலர்கள்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட பெண் காவலர்கள் மட்டும் இல்லை, இளைய 30-40 வயசு கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆம்பரிசோடா அவங்க பாதுகாப்புக்கு வந்த அந்த பசங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு வச்சுக்கிட்டு எடுத்து அனுப்புகிறான். பாரு விஜய் கூட நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ அந்த காவலர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடான நிலைமை இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் இந்த யூனிஃபார்மு துப்பாக்கியெல்லாம் வச்சு பரேடெல்லாம் இப்போ நடக்குதா சார்? அந்த மாதிரி இருக்கு. அவங்க ராஜராம் சார் தான் சொல்லணும். இல்லை இப்போ இல்லை ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தது. அவர்கள் பார்த்தாலே நம்ம பெரும்பாலும் சொல்லுவாங்க, மிகச்சிறந்த அதிகாரிகள்லாம் இங்கே இருந்திருக்காப்பா, பச்சை தண்ணி மாணிக்கமா, ராஜமாணிக்கம், தீச்சட்டி கோவிந்த், இவங்களாம் காவல்துறையில் இருந்து டெரராக இருந்தவங்க. நான் ஒரு முறை 74 75லேயும் உசிலம்பட்டியில் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 4-5 பேர் பசங்க, இலவச பசங்க, 25-38 வயசு இருக்கும். அந்த பட்டாப்பட்டி அண்டராயிருக்கு மேலே வேட்டியை மடித்து கட்டியிருந்தான். நேராக கூப்பிட்டு பிளேடு எடுத்து அந்த அளவுக்கு அறுத்துட்டார். இது அளவுக்கு போதும்ல உனக்கு எதுக்கு இவ்வளோ வேட்டின்னு சொல்லி அறுத்து ஓடுனா போட்டார். எங்கேயாவது அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா ஜீப்பில் போகிறபோது ஒரு 2 தட்டுனா போதும் ஓடிடுவானுங்க. ஒரு சின்ன அந்த மாதிரியான ஒரு காவலர்களை இப்போ பார்க்க முடியல. இல்லை இப்போ காவலர்கள் மட்டுமல்ல, நான் கேட்பது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திரு ஜோசப் விஜய் அவர்களை இன்னும் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சிறிய அவருடைய 52-53 வயதில் இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் வருங்காலத்தில். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அந்த முதல்வர் என்றால் அவருக்குரிய ஒரு பர்சனல் கரிஸ்மா ஒன்று உண்டு. பொதுவாக சொல்கிறேன், இப்பொழுது இவருக்கு இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேச வேண்டும். நிலைமைகளை முதலமைச்சர் டிஸ்கோர்ஸ் பண்ணணும், வெளியே வந்து பேசணும், மக்களோடு மக்களாக இணைந்து பேசணும், பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை இருக்கிறது. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம், அப்போதான் மக்களுக்கான ஒரு திரு ஜோசப் விஜய் மீது ஒரு நம்பிக்கை வரும். இன்றைய இந்த கடப்பாடெல்லாம் இந்த அரசுக்கு இருக்கிறது, எப்படி எடுத்து செல்லப்போம்? அதுதான் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலிலோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது. அனுபவத்தை பெற்றுக்கொள்வார், அது வேறு விஷயம். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆனாலும் சரி, பேரறிஞர் அண்ணா ஆனாலும் சரி, கலைஞர் கருணாநிதி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட பலருமே அரசியலில் துறைதோய்ந்தவர்கள். நீங்கள் அண்ணா அவர்கள் 49 கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 1920-30களிலேயே திராவிட இயக்கத்தில் பயணித்து எல்லாவித அனுபவங்களும் மக்களோடு பழகி இருந்தவங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வருகிற பொழுதே அந்த கடந்த காங்கிரஸ் ஆட்சியை அகற்றியதை குறிப்பிட்டு சொல்கிறார். காமராஜர் அளவுக்கு இந்த மக்களுக்கு பெரிய அளவில் நன்மை பண்ணலை, அவரையே தூக்கி போட்டாங்க, நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். அப்போ பிஜி கருத்திருமனா விநாயகம் நினைக்கிறேன், அவர் தான் சட்டப்பேரவையில் சொல்கிற போது இவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு ஒன்று அண்ணா உடனே எந்திரிச்சு ஸ்டெப்ஸ் ஆர் மெசைடுன்னு சொன்னார் அப்படின்னு. ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக முதலமைச்சராக இருந்தார். இவங்க சாதாரணமாகவே முதலமைச்சர் இன்றைக்கு வந்திருக்கிற அமைச்சர்களில் 1-2 பேர் தவிர மற்ற எல்லோருமே புதியவர்கள். நிர்வாக ரீதியாக நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்கெல்லாம் கீழே கட்சி ரீதியாக கிளைச் செயலாளர், பகுதி, ஒன்றியம், நகரம்னு இருக்கும். நிர்வாக ரீதியாக கிராம தலைவர், வார்டு செயலாளர், ஒன்றிய தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி பேரூராட்சி தலைவர், கவுன்சிலர்கள்னு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிர்வாக ரீதியான அனுபவம், அரசியல் ரீதியான அனுபவம், பக்குவம் இருக்குது. நீங்கள் முதல் நாள் அவருடைய நம்பிக்கை தீர்மானம் வருகிற பொழுதே மிக கடுமையான விமர்சனங்கள் வருது. அரசை விமர்சித்து
அரசினிடம் எதிர்பார்ப்பு. ஒரு விஷயத்துக்கு கூட எந்திரிச்சு பதில் சொல்லல. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கிண்டலும் கேலியுமா சில விஷயங்களை பண்ணுறார். அதை கூட ஃபேஸ் பண்ண முடியாமல் இரவு போய் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் வருது. இல்லை இப்போ அது கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் குறிப்பிட்டதுக்கு நான் சொல்கிறேன். கரெக்ட். இப்போ இவருக்கு இன்னுமே சரியான முறையான பயிற்சிகள், இங்கே பழைய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் திறமையானவர்கள், இன்றைக்கு இருக்கிற திறமையான அதிகாரிகளை வைத்து, ஏன்னா இவர்கிட்டே ஒரு 8-9 துறைகள் இருக்குது. அப்போ இது எல்லாமே இவர் பயிற்சி எடுக்கணும். இந்த துறை வாரியான கிட்டத்தட்ட 42 துறைகளுக்கு 33-35 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. இந்த 35 அமைச்சர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினராளர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். துறை என்ன, அந்த துறையில் என்னவெல்லாம் நம்ம எப்படி நிதி ஒதுக்கணும், அந்த துறையினுடைய செயல்பாடுகள் என்ன, இதற்கான பயிற்சி நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கணும். இது எல்லாவற்றையும் விட தொடக்கத்தில் நான் சொன்னதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் தொல்லை, பெண்கள் பாதுகாப்பு. ஏன்னா அதிகமான பெண்கள் தாவேக்காவுக்கு வாக்களித்து இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் தாண்டி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு மிக கடுமையான ஒரு சில சட்டங்களையும் கொண்டு வந்து, இந்த மணல் குவாரி கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளைகள், மற்ற இந்த இந்த பார் ஓடுது அந்த பார் ஓடுறது அப்படிங்கிறதெல்லாம் இதை தடுத்தாலே 1 லட்சம் 2 லட்சம் கோடி நமக்கு ஆண்டுக்கு வரும். இது போன்ற கடுமையான நடவடிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் பாதுகாப்பில் மிக உறுதியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் விஜய் இந்த விமர்சனத்திலிருந்து தப்புவார் என்பதுதான் என்னோட பார்வை. ராமன், நாம் இப்போ இந்த பாலியல் பலாத்காரம் தொடரும் கொலைகள் தமிழ்நாட்டில் ஒரு பேனிக், ஒரு மக்களிடத்திலே ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ், ஒரு பெரிய கலக்கத்தையும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குழந்தையுடைய மரணம் எல்லோருக்கும் கொலை, கண்களெல்லாம் தோண்டப்பட்டிருக்கிறது. இது எந்த நாட்டில் இருக்கும்? இது ஒரு பெரிய ஒரு மோசமான கருப்பு நாட்டிலே இருக்கும், ஜனநாயகமே இல்லாத நாட்டில் இருக்கும். சரி, இப்போ இந்த அரசுக்கு உங்களுடைய நிறைவு கேள்விக்கான இந்த 2ஆம் கட்டத்தில் ஜோசப் விஜயனுடைய அரசுக்கான ஒரு பெரிய சேலஞ்சுகள் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்க? நான் தோழர் துரைக்கண்ணா ஐயா அவர்கிட்ட கேட்டேன். அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கென்று விஜய் அரசு சிங்கப்படை வச்சுருக்காங்க. அதுக்கு ஐஜி பவானேஸ்வரி அம்மையார் தலைமையில் அந்த படை இயங்குது. இப்போது பெண்கள் பாதுகாப்பு படை வச்சாச்சு, இனிமேல் பெண்களுக்கெல்லாம் அவங்களே பார்த்துடுவாங்க என்பது அது கணக்கு அல்ல. அதாவது காவல்துறையில் எவ்வளோ பிரிவில் இருக்குது, அதில் இது ஒரு பிரிவு பெண்களுக்கான ஒரு நிலைப்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை சேர்ந்து தான் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இது பண்ணணும். 2வது முதலமைச்சர் இன்றைக்கி புதுசாக வந்திருக்காருன்னா ஆட்சி யார் ஒன்று வரட்டும் சார், ஆட்சியை வழிமுறைப்படுத்த யார் தெரியுமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். சிஎம் செக்ரட்டரி ஒன்றும் இல்லை, தலைமைச் செயலர் இருக்கிறாங்க. இப்போ இந்த அரசு வந்தோன்னா விஜய் அவர்களுக்கு சிஎம் செக்ரட்டரி 1 செந்தில்குமார் ஐஏஎஸ். இவர் யார்? ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கிற செக்ரட்டரி 2 இருந்தார். அப்புறம் கடந்த திமுக ஆட்சியில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் அவர் செக்ரட்டரியாக இருந்தார். இப்போ அவர் தான் சிஎம் செக்ரட்டரி செந்தில்குமார் இருக்கார். அப்புறம் சிஎம் செக்ரட்டரி 2 லட்சுமி பிரியா, செக்ரட்டரி 3 அண்ணாதுரை. இவர் யார்? கடந்த திமுக ஆட்சியில் உணவுத்துறை மந்திரியான சக்கரபாணியுடைய இந்த நெல் கொள்முதல் டிபார்ட்மெண்ட்டில் வேளாண்மை துறை பிரிவில் இருந்து பல சர்ச்சைகளுக்கான ஒரு நிலைப்பாட்டுக்கு விட்டது கூட, அதுக்கான வீடியோ படம் கூட சமீபத்தில் வெளியே வந்தது. அப்புறம் இன்னொரு செக்ரட்டரி விஷ்ணு. ஸோ அதிகாரிகள் என்னென்னா, அதாவது அதிகாரியில் போட்டாச்சு அவங்க அதிகாரிகளில் இதில் அதில் இந்த அதிகாரியில் பார்த்தீங்கன்னா அதில் சில அதிகாரிகள் இன்றைக்கி நேற்றை கூட ஒரு 15 ஐஏஎஸ் அதிகாரியை மாற்றிருக்காங்க. அதில் சில கையூட்டுப்படக்கூடிய அதிகாரிகளும் அந்த துறையில் பதுங்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ககன்சிங் திக் பேடி அவர்கள் அடுத்தது போன முறை ஆட்சியில் அங்கேருந்து என்ன பண்ணாருன்னா ஊரக வளர்ச்சித்துறை செயலராக இருந்தார். இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி நிர்வாகத்துக்கு செயலராக போட்டிருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை ஏன் முதலமைச்சர் கையில் வச்சுக்காரு தெரியுமா? ஐயா, வெள்ளை அறிக்கை அதில் தான் வருது. சரி, வெள்ளை அறிக்கை வர வேண்டியது அந்த உள்ளாட்சித்துறை தான் அவர் எடுத்துகிட்டு வரணும். ஆகவே இன்னொரு அமைச்சர் அது கொடுத்தோம்னா அது கடந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு அன்கோ போட்டு டீலிங் போய் அது திசை மாறிய பேணமாக போயிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த உள்ளாட்சித்துறையை முதலமைச்சர் கையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆலோசனை கொடுக்கறது நிறைய அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் வழிமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதிகாரிகளை எந்தெந்த துறையில், அதாவது முன்னால் உள்ள அதிகாரிகிட்ட அனுபவம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிற அதிகாரிகளுக்கு என்னென்னா நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கணும் போது நிர்வாகம் அந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். பழைய அதிகாரிகள் தொடர மாட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? பழைய அதிகாரிகள் இருக்க நேர்மையான அதிகாரிகள் இல்லை அதில் நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ நேர்மையான அதிகாரி என்பது இன்றைக்கி 2016க்கு அப்புறம் நிலைமை வேறு சார்.
நான் ஒரு அமைச்சர், உதாரணத்துக்கு நான் ஒரு உள்ளாட்சி அமைச்சர், அண்ணன் ஒரு பிற்படுத்த நலத்துறை அமைச்சர், அண்ணன் துரைக்காரன் வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் வச்சுருங்க, மின்னல் ரவி வந்து ஒரு ஐஏஎஸ் மினிஸ்டர் வச்சுருங்க. இங்கே 4 பேர் என்ன பார்ப்போம்னா, நாங்கள் அந்த துறை சார்ந்த மக்களுக்கு செய்யணும் நாங்கள் நினைக்கிறதில்ல, இந்த துறையை வச்சு என்னென்ன டெண்டர் என்னென்ன கால்பால் பண்ணி என்னுடைய குடும்பத்தை வளப்படுத்தலாம். வந்து மேலே தலைமை இந்த ஆட்சியை சேர்ந்த தலைமை பீடத்துக்கு கொஞ்சம் மேலே கப்பை கட்டினா நீயும் நான் ஒன்று வாக்களித்த மக்கள் வாயில மண்ணு நிலைப்பாடு தான் இப்போ ஒரு 9 வருஷமாக இந்த ட்ரெண்ட் தான் ஓடுது. இந்த ட்ரெண்டில் எப்படி நேர்மையான அதிகாரி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இந்த திட்டம் மக்களுக்கு எப்படி சேரும்? இந்த திட்டத்தினால் உலக வங்கி லோனை வாங்கி அதை செயல்படுத்தலை காட்டி அப்போ லோன் டம்பிங் பண்ணதானே செய்வது, திட்டங்கள் மக்களுக்கு போதா இல்லை. எப்போ பார்த்தாலும் நீங்கள் உதாரணம் சென்னை கார்பரேஷனில் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் எம்புக்கு எடுக்கிறது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஏ ஸ்கோர் வராங்க, ஏஇ வராங்க, இ வராங்க, ஏசி வராங்க, கையெழுத்து போடாங்க, வாக்கி எந்தப்படி எங்கே வேலை சார் எங்கே பார்த்து இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் பண்ணுறீங்க, ஒவ்வொரு மாதம் இப்படி தான் பண்ணுறீங்க. எங்கே ரோடு சரியாக இருக்குது, எங்கே மனிதன் கால்வாய் சரியாக இருக்குது, எங்கே திருவிழாக்கு இருக்குது, ஒன்றுமே இல்லையே. அப்போ இதுக்குள்ளே என்னென்னா நேர்மை என்ற அந்த வார்த்தை வந்து கேள்விக்குறியான நிலைப்பாடு இருக்கின்ற போதும், அங்கு ஆச்சரியக்குரிய நிலைப்பாடு இருக்கின்ற போதும் மக்களுக்கும் அந்த ஆட்சிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிலைப்பாடு கிடைக்காது. மக்கள் உங்களை நம்பாத ஒரு சூழ்நிலை காரணம் என்ன, உருட்டும் பிரட்டும் சிரட்ட கேளுன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிலைப்பாடு எப்படி நீங்கள் பண்ண முடியும்? ஆகவே விஜய் அவர்களை நம்பி இளம் தலைமுறை அவரே சொல்லுவார், என்ன மாமா மாமா நீங்கள் கூப்பிட்றீங்க, ஏன்னா வான்வெளி மார்க்கமான வாட்டு இந்த வாங்கி பேரன் பேத்திக்கிட்ட சொல்கிறது, தாத்தா அப்பா சொல்கிறது, பிள்ளைங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பிள்ளைங்க அப்பா எப்படிதாவது ஒரு ஓட்டு போடுங்க அப்பான்னு சொல்லி ஒன்று பிள்ளைங்க பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்க, நம்ம போட்டால் திமுக ஜெயிக்க போகுது, நம்ம போட்டால் எடுங்க நம்ம ஒரு ஓட்டிலே ஜெயிக்க போகிறாங்க, ஆடா பேர பிள்ளைங்க சொல்கிறாங்கங்க, ஆடா பையன் சொல்கிறாங்க, பிள்ளைங்க சொல்லுதுங்க, அவங்களுக்கு தான் நம்ம வாழ்கிறோன்னு வந்து ஓட்ட போட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, இளம் தலைமுறைய மனநிலை வேறு விதமான ட்ரெண்டிங் உருவாயிட்டு இருக்கனால இன்றைக்கி பழைய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலுமான போகி பண்டிகையான ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை உள்ளது. ஆகவே இத்தனை நிலைப்பாடு உருவாக்காமல் விஜய் அவர்கள் அரசு துறை இயந்திரங்களை முடுக்கிவிட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உதட்டல் சொல்லாமல் உள்ளத்தில் அளவாக யாராக இருந்தாலும் மந்திரி கமிஷனர் கேட்காத, யார் கமிஷனர் கேட்காத, சட்டம் தன் கடமையை செய்யணும்டா உண்மையான சட்டத்தை நிறைவேற்றினால்தான் குற்ற பின்னணிகளை ஒழிக்க முடியும். இல்லாவிட்டால் எத்தனை நீங்கள் சிங்கப்படை போட்டாலும் கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளதான் மக்கள் நினைப்பார்கள். சொல்லுங்கள் சார். அதாவது இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை புது அமைச்சரவை வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் சமரசமே செய்யக்கூடாது. இதை வந்து முதலமைச்சர் வந்து தெரியப்படுத்தணும், உறுதியாக தெரியப்படுத்தணும். அதே மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது, டாஸ்மாக், பத்திரப்பதிவுத்துறை, அந்த மாதிரி கனிம வழித்துறை, இதிலெல்லாம் வந்து பில்ஃபரேஜ் நிறைய பேருக்கு வெளியே போகுது. இதை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறையிலேருந்து ஒரு ஐஜி லெவலில் ஒரு அதிகாரியை போட்டு லீக்கேஜை கண்டுபிடிக்கிறது, என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தினாலே உங்களுக்கு வந்து அரசுக்கு வரக்கூடிய வருமானங்கள் நிறைய வந்துடும். தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே உள்ள வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க மேலே உள்ள அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதெல்லாம் வந்து இவங்க கொடுக்கணும். இது போக ஆளுங்கட்சியாக இவங்க வந்ததுனால இதை வச்சு தன்னை பாதுகாத்துறதுக்காக சமூக விரோதிகளும் அதை மாதிரி செய்யக்கூடியவங்க, அதாவது பவுடர் விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, இதை மாதிரி என்னென்ன தவறு செய்கிறவங்கலாம் கட்சிக்காரங்கிற போர்வையில் உள்ள வர பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிச்சி அவங்கள அந்த கட்சியில் சேர்க்காம அவங்களுக்கு வெளியே உள்ளே இருந்தால் கூட அவங்கள வெளியே அனுப்பணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ, மக்கள் நினைச்சு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதை செஞ்ச மாதிரி ஆகும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதையும் மக்களுக்கு செஞ்ச மாதிரி ஆகும். சரி, திரு ரவி, இந்த அரசாங்கத்தை இப்போ நம்ம அந்த சம்பவங்களை பேசிட்டோம். சம்பவங்களுடைய பாதிப்புகள் என்ன, ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் மக்களுக்குள்ள. இப்போ உங்களுடைய பாலிசி இந்த அரசுக்கான மிகப்பெரிய சேலஞ்ச், ஜோசப் விஜயனுடைய அரசுக்கான சேலஞ்ச். இப்பொழுது எதிர்கட்சியில் உதயநிதியை சொல்லி கொண்டிருக்கிறார் 30 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள் சார்? நாங்கள் படிக்கும் போது ஒரு 8-9 வயசில் இருக்கும்போது காவல்துறை சேர்ந்த போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு போலீஸ்னு தெரியாது சார். எங்களுக்குள்ளே போய் சுப்பாய் வரான்னு தான் சொல்லுவோம். காவல்துறையே போலீஸ் சுப்பாய் வராரு, சுப்பாய் பயப்படுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுக்காக படிக்கும்போது எங்கள் லிமிட்டில் இருந்த இன்ஸ்பெக்டர்லாம் இந்த முடியை இவ்வளோ பெருசாக வச்சுங்களானுங்க சார். காவல்துறை அதிகாரி இந்த இன்ஸ்பெக்டரு அவனை கூப்பிட்டு முடியை வெட்டி அவனை திருத்துவாங்க சார். அந்த அளவுக்கு தான் சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து உயர் அதிகாரிகளை பணத்தை கொடுத்து முக்கியமான இலாகாவுக்கு போகிறாங்க, அவங்களே வந்து அதை தூண்டுறாங்க. இப்போ ஒரு டாஸ்மாக் போனோமா ஒரு அமௌண்ட், சிஎம்டிஏ போனோமா இதுக்கு ஒரு அமௌண்ட். உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளாம் அதை தவறு செய்யும் போது ஆட்சியாளருங்க இதை கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க நடவடிக்கை தான் சார் திருத்த முடியும். மறுபடியும் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை சார். சரி, துரைக்கண்ண ஐயா.
இப்போ உங்களுக்கு ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கிடுங்கள். நிச்சயமாக. நீங்கள் இப்போ இப்போ இந்த தலைப்பு நமக்கு தொடரும் கொலையும் கொள்ளை, ஆனாலும் அரசுக்கான ஒரு விரிவான சிக்கலும் விரிவான கடப்பாடு பொறுப்பும் இருக்கிறது. ஏன்னா இப்போ பேசும்போது சொன்னாங்க எல்லா குழந்தைகளும் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன திரு ராமன் அவர்களும் சொன்னார்கள். அப்போ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்படி பார்க்க? இல்லை, நிச்சயமாக இந்த அரசு அமைவதற்கு காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பி பாதி மக்கள் வாக்களித்தாலும், நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறிய குழந்தைகள் 10-15 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து தாத்தா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, மாமா விசிலுக்கு போடு, நீங்கள் விசிலுக்கு போடலைன்னா சாப்பிட மாட்டேன் எல்லாம் பிடிவாதம் பண்ணவரோட விளைவு. இன்ஸ்டாகிராம் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப்பு 47 லட்சம் குரூப்பு தாவேக்கா இயக்குதான். 47 லட்சம் 47 லட்சம் குரூப். ஆமாம். நீங்கள் உலகம் போகிறான். நீங்கள் இந்த ஒரு வார காலத்தில் விஜயினுடைய ஃபாலோயர்ஸு 36 லட்சம், 5 லட்சம் 6 லட்சம் இருந்தது 36 லட்சமாக போயிருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பினுடைய வேகம் வீச்சு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இது உலகளாவிய அளவில் போனதனுடைய விளைவு தான். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் என்பவர் ஒரு விஜய் சொன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார் என்று பெரிய அளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எல்லோருமே, எல்லா தரப்பினரும். இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற அரசூழியர் ஆசிரியர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறந்த நல்லாட்சியை கொடுப்பார். நமக்கான விஷயங்கள் எல்லாம் கடந்த ஆட்சி செய்ய தவறிய அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்காக அந்த பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றதா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் பண்ணணும். இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக அந்த 42 துறையினுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தணும். இந்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகிற போது அமைச்சர்கள் அந்த அதிகாரிகளுக்கு இந்த துறையில் இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் சொல்லணும். வெறும் அதிகாரிகள் மட்டத்திலே அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அமைச்சருங்கிற பொறுப்பு வேஸ்ட் ஆகிடும். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு குழுன்னு சொன்னேன்ல, அப்போவே ஒரு விமர்சனம் இருந்தது. நம்ம துரைமுருகன், KN நேரு, ஐ.பெரியசாமி போன்றவர்கள்லாம் எப்பா நம்ம துறையை நாம் பார்க்கணும், நாம் தான் அமைச்சர், நம்மளை கைட் பண்ணுறதுக்கு குழு வேணுமா, அவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனம் ஐ.பெரியசாமி, KN நேரு, துரைமுருகன் போன்றவங்கெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு துறைக்குமே ஒரு குழு போட்டிருந்தாங்க. அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அந்த நிலைப்பாடு அதிகாரிகள் கையிலே முழுமையாக பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டால், ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் பலர் திமுகவுக்கு மீடியேட்டராக இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. பல IAS அதிகாரிகள் மீது வழக்கு இருக்குது. அது இன்னும் ஒன்றுமே பண்ணலை. இப்போ நேர்மையான சரியான நியாயமான அதிகாரிகளை வைத்து அவர்கள் சரியான திசை வழியில் இந்த அரசை கொண்டு சென்றால்தான் அரசு தப்பிக்கும். கண்டிப்பாக. இன்னொன்று, விஜய் அவர்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கை வெளியிடணும். சரி, இந்த சாதாரண கிராம பகுதி தொடங்கி இதுவரைக்கும் இருக்கிற பல இப்போவே வருது பல கட்சியினுடைய நிர்வாகிகள் சில முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் முழுமையாக கட்டுப்படுத்தாவிட்டால் விஜய்க்கு பேர் ஆபத்து வரும். என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நேயர்களே, இன்றைக்கு தொடரும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் குறித்து பேசினோம். இதில் நாங்கள் இப்போது பேசினாலும் தமிழ்நாட்டின் மூல பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல விடயங்களை நாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு புதிய அரசுக்கான காலம் நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அரசாங்கம் அமைந்தவுடன் அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அமைச்சர்கள் இலாக்காக்கள் தகுதி, அது மட்டுமல்லாமல் பொது மக்களிடத்தில் ஏற்படுகிற எல்லா விவரங்களையும் அவர்கள் பேச வேண்டும். அப்படி பேசுகிற நேரத்தில் அரசுக்கான சேலஞ்சாக நாங்கள் 4 விடயங்களை சொல்லியிருக்கிறோம். முதல் விவகாரம் சட்டம் ஒழுங்கு, அரசுக்கான வாக்குறுதி மக்களிடத்தில் வழங்கியது, பொருளாதார சிக்கல் மற்றும் சமூக நலன் ரொம்ப அக்கறை எடுக்கணும். இந்த அரசு எப்படி செயல்பட போகிறது? இன்றைக்கு கோவை சம்பவம் தேசிய அளவில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. வரும் காலங்களில் இந்த அரசின் போக்கை நாம் அவதானிப்போம். இன்று எங்களோடு கலந்து கொண்ட தோழர் துரைக்கருணா அவர்கள், ராமன் அவர்கள், மின்னல் ரவி மற்றும் ராஜாராம், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஏன் என்ற கேள்விக்காக நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.